மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் ஸ்டீபன் ராஜ்குமார் இன்பநாதன், தமிழ்நாடு, இந்தியா. தலைப்பு: காணாமற் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 15 முதலாம் வசனம் தொடங்கி 32 வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 15 7 அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு நாள் நாம் வளர்க்கும் கோழிகளில் ஒன்றை காணவில்லை. தேடக்கூடிய இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. எப்படி காணாமற் போயிருக்கும் என்று யோசித்தபடி இருந்தோம். ஒரு கிழமையின் பின் நாங்கள் ஆலயத்துக்கு போகும் வழியில் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் எமது கோழி வருவதைக் கண்டு வாகனத்தை நிறுத்தி அதை பிடித்து திரும்பி வீட்டுக்கு போக நேரம் போதாததால் வாகனத்தில் இருந்த பெட்டியினுள் வைத்து கொண்டு போனோம். நாங்கள் ஆலயத்தினுள் போனோம். கோழி காருக்குள் இருந்தது. கோழி கண்டுபிடிக்கப்பட்டது எமது குடும்பத்தினர் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. காணாமற் போன ஆடு, பணம், மகன் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி இயேசு 3 உவமைகள் சொல்வதை லூக்கா 15 வாசித்திருப்பீர்கள். ஆடு தானாகவே வழிவிலகி போனது. பணம் எப்படியோ காணாமற் போனது. மகன் தவறான வாழ்க்கை முறையினால் வழிவிலகி போனான். மெய்ப்பனும் பெண்ணும் தேடி கண்டுபிடித்தார்கள். மகன் திரும்புவான் என்று காத்திருந்த தகப்பன் அவன் திரும்பி வந்ததும் பெருமகிழ்ச்சி அடைந்தார். கடவுளின் பார்வையில் அனைவரும் முக்கியமானவர்களே, ஒருவரும் தேவையற்றவர்கள் அல்ல. ஜெபம். அன்பான இயேசுவே, காணாமற் போனவர்கள் உங்களிடம் திரும்ப உங்கள் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பின்பற்ற எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் கடவுளுக்கு முக்கியமானவன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.